காட்டுக்குள்ள வர சொன்னா? இது எம்புட்டு ஆபத்தான காடுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும். நீங்களும் அந்த வைத்தியரும் பேசிக்கிட்டத நான் கேட்டுட்டுதான் இருந்தேன். என்னைக்குமே எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் இதே மாதிரி நடந்துக்கோ. உன்னை யாரு நீங்க வர சொன்னா? இங்க பாருங்க, இந்த வாடி போடின்னு பேசுறதெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. ஆமா கோவம் மட்டும் அப்படி பொத்துக்கிட்டு வரும். நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? நான் என் மாமாவுக்கு மாத்து மருந்து கண்டுபிடிச்சு கொண்டு போறது முக்கியம்னு தோணுச்சு. அதனால மாமாவுக்கு மருந்து கொண்டு போலான்னு வந்தேன். ஏதாவது சொல்லிட போறேன். யாரு கேட்டு காட்டுக்குள்ள வந்த? எங்க மாமாவுக்காக மருந்து தேடணும்னு தோணுச்சு, நான் வந்தேன். இம்புட்டு தூரம் வந்தவளுக்கு இன்னும் முதல்ல காப்பாத்திக்க முடிஞ்சதா? நான் மட்டும் 2 நிமிஷம் கழிச்சு வந்துருந்தேன்னு வையேன். அங்க எழுதி போட்டிருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த பக்கம் வந்த? ஆடையும் மூஞ்சியும் பாரு. கேக்குறல்ல, பதில் சொல்லு. நான் அது எழுதி போட்டது எதுவுமே பாக்கலங்க. பாத்துருந்தா நான் எதுக்கு இங்க வர போறேன்? அது பாக்காதனால தான் வந்தேன். இந்த மாதிரி ஆபத்தான பகுதிக்கு வந்தா 4 பக்கமும் சுத்தி சுத்தி பாக்கணும். இங்கிட்ட ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களா இல்ல வேற ஏதாவது ஆபத்து இருக்கானே எல்லாத்தையும் பார்த்துதான் வரணும். நான் என்ன தினமும் காட்டுக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கேனா? நல்லா பதிலுக்கு பதில் மட்டும் பேசு. எப்படிங்க அது நம்மள கொட்டாம போச்சு? அதுங்க கண்ணுக்கு நம்ம தெரியல தமிழ். தெரியலையா? என்னங்க சொல்றீங்க? ஆமா, நம்ம உடம்பு பூரா சேரும் சகதியுமா இருந்ததுனால அதுங்க கண்ணுக்கு நாம தெரியல. அப்போ நம்ம உடம்புல சேரும் சகதியும் பூசி இருந்தா அந்த வண்டோட கண்ணுக்கு நாம தெரிய மாட்டோம் போல. தமிழ் நல்லா பூசிக்கலாம். பின்னாடியே வா, 2 பேரும் சேர்ந்தே போலாம். என்ன வா. இல்லங்க, நீங்க இந்த பக்கமா தேடி போங்க, நான் அந்த பக்கம் தேடி போறேன். தனியா வந்து புதக்குழியில விழுந்தும் உனக்கு புத்தி வரல. திரும்ப தனியா போறேன்ற. இந்த மாதிரி காட்டுக்குள்ள வந்தா நாலா பக்கமும் பாத்துட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, நான் அப்படி நாலா பக்கமும் பார்த்து ஜாக்கிரதையா போறேன். சொன்ன பேச்சே கேட்க